100 வருடத்திற்கு முன்பு கொடைக்கானலுக்கு எப்படி சென்றார்கள் என்பது பற்றிய பயண குறிப்புகள் 1932 எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து. சிலோனிலிருந்து தெற்கே வரும் பயணி மாலை 7 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படும் ரயிலை பிடித்து அடுத்த நாள் காலை 6:05 மணி அளவில் தலைமன்னார் கப்பலை அடைகிறார். இங்கிருந்து SIR படகு நீராவி கப்பல் காலை 6:50 மணிக்கு புறப்பட்டு தனுஷ்கோடி கப்பல் துறைக்கு இந்தியா காலை 9:10 மணிக்கு அடைகிறது. சுமார் 20 மைல் கடல் பயணம் சுமார் 2.5 மணி நேரம் ஆகும். தனுஷ்கோடியில் மெட்ராஸ் மேல் ரயில் துறைமுகத்தில் காத்திருக்கிறது. தற்செயலாக காலை உணவும் தேநீர் மற்றும் பிற சிற்றுண்டிகள் நீராவி கப்பலில் வழங்கப்படுகின்றன. மேல் ரயில் அதே நாளில் மாலை 5 மணி அளவில் கொடைக்கானல் சாலையில் வந்து சேரும். இங்கே மெசர் ஸ்பென்சருக்கு ஒரு சிறந்த புத்துணர்ச்சி அறை உள்ளது. பின்வரும் மோட்டார் பேருந்து நிறுவனங்கள் நிலையத்தில் வாடகைக்கு கார்கள் மற்றும் பேருந்துகள் உள்ளன. ஆனால் வருகைக்கு சில நாட்களுக்கு முன்பு எந்த வகையான வாகனம் தேவை என்பதை குறிப்பிடும் தபால் அட்டையை அனுப்புவது எப்போதும் நல்லது. லண்டன் மோட்டார் சர்வீஸ் கொடைக்கானல், வெள்ளையன் மோட்டார் சர்வீஸ் கொடைக்கானல், கொடைக்கானல் மோட்டார் சர்வீஸ். கொடைக்கானல் ரயில் நிலையத்திலிருந்து கொடைக்கானல் வரை பயணம் ஒரு நல்ல மோட்டார் சாலை வழியாக உள்ளது. முதல் 20 மைல்கள் சமவெளிகளிலும் கடைசி 30 மைல்கள் மலைகளிலும் உள்ளன. சராசரியாக சுமார் 3 மணி நேரம் ஆகும். கார் மேல் நோக்கி ஏறும்போதும் மாலையின் நிழல்கள் விழும்போதும் வெப்பநிலை மாற்றம் மிகவும் திடீரென இருப்பதால் சமவெளிகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு சூடான கம்பளங்கள் நன்கு வழங்கப்பட வேண்டும். வடக்கிலிருந்து வரும் பயணி மாலை 8 மணிக்கு சென்னை எழும்பூர் SIR நிலையத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 10:44 மணிக்கு கொடைக்கானல் சாலையில் வந்து சேர்கிறார். சென்னை கொடைக்கானல் சாலையிலிருந்து 320 மைல் தொலைவில் உள்ளது. பயணி லாஸ்காட் சாலையின் அடிவாரத்தை நெருங்கும்போது கங்கவர்பட்டியில் மஞ்சள் ஆறு ஆற்றின் குறுக்கே உள்ள இரும்பு பாலத்தை கடக்கும்போது தெளிவான பகல் நேரத்தில் மவுண்ட் நெபோவில் உள்ள செயின்ட் பீட்டர் தேவாலயமும் கொடைக்கானலுக்கு மேலே உள்ள பைன் மரங்களும் தெளிவாக தெரியும். டம்டம் பாறையில் உள்ள பழைய டோல்பாரில் மலைத்தொடரிலிருந்து 4 மைல் உயரத்தில் உள்ளது. 2174 அடி உயரம். பயணி இடது அல்லது மேற்கு நோக்கி பார்த்தால் மஞ்சள் ஆறு நீர்வீழ்ச்சியை இங்கே காணலாம். 994 அடி உயரத்தில் ஒரு செங்குத்தான வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் பாறையின் மீது விழுகிறது. மழை காலங்களில் இது ஒரு அற்புதமான காட்சி. இந்த அருவிகள் 2 மைல் 2 அடி உயரத்தில் உள்ளன. காகம் பறக்கும் அளவுக்கு டோல்கேட்டிலிருந்து தூரத்தில், ஆனால் தெளிவான காற்றில் அவை அவ்வளவாக தெரியவில்லை. கொடைக்கானல் சாலை ரயில் நிலையத்திலிருந்து கொடைக்கானலுக்கு கார்கள் மற்றும் பேருந்துகளுக்கான கட்டணம் ஒரு டூரிங் காருக்கு ரூபாய் 25 முதல் ரூபாய் 8 வரை மாறுபடும். அல்லது நீங்கள் ஒரு நல்ல பேரம் பேசுபவராக இருந்தால் ஒரு இருக்கைக்கு ரூபாய் 3 முதல் ரூபாய் 5 வரை, அல்லது ஒரு பஸ் சாமான்களில் ஒரு இருக்கைக்கு ரூபாய் 1.8 முதல் ரூபாய் 1 வரை வசூலிக்கப்படுகிறது. விளம்பரத்தை பார்க்கவும். மொழிபெயர்ப்பு மற்றும் தயாரிப்பு தமிழறிவு பாரதி, மதுரை.